Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு JFrame ஃபார்ம் டேபிள்ல இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம கண்ட்ரோல்ஸ்க்கு சேஞ்ச் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நம்ம ஒரு டேபிள் கொடுத்திருக்கோம். இந்த டேபிள்ல இருக்க நம்ம செலக்ட் பண்ற அந்த ரோல இருக்க வேல்யூஸ் எப்படி நம்ம அந்த கண்ட்ரோலுக்கு பாஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல இந்த டேபிளோட ஈவென்ட்ஸ்ல ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஈவென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மவுஸ் கிளிக்டு ஈவென்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மவுஸ் கிளிக் ஆகும்போது நம்ம எந்த ரோவை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரோஸில் இருக்க வேல்யூஸை ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த கண்ட்ரோல்ஸில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டிஜர் டைப்பில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், ரோ அப்படிங்கிற வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ளே நம்ம எந்த ரோவை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரோவுடைய நம்பரை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா jtable2 டாட் get selected row. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செலக்ட் பண்ண ரோவுடைய அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ROW அந்த ரோ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோவில் இருக்க ஒவ்வொரு காலம் வேல்யூ நான் கெட் பண்ணி நம்மளுடைய அந்த கண்ட்ரோலில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் டைப்பில் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிள்குள்ளார jtable2 dot get model dot get value at அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற அந்த பொசிஷனில் இருக்க அந்த வேல்யூஸ் நான் கெட் பண்ணிக்கிறேன். get value at இப்போ நம்ம செலக்ட் பண்ண ரோ பார்த்தீங்கன்னா ரோ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே வச்சுருக்கோம், ரோ கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காலம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு 0 அப்படிங்கிறது கொடுத்தா போதும். 0 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு காலம். இப்போ இதை பார்த்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ண ரோவில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த நேமை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு 1. இப்போ இதில் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு 1 டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்க இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு காலம் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காலமாக ஹைட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு காலம் ஹைட் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம 0 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஐடி வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு நேம் வேணும், அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இதில் 1 அப்படிங்கிற காலம் நம்பர் கொடுத்துக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு காலம் 0, அந்த காலம் நமக்கு ஹைட்டில் இருக்குது, அதனால் அந்த காலம் நமக்கு தேவையில்லை. அதனால் நெக்ஸ்ட்டு காலமுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 1, அதனால் 1 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதனுடைய ரோல் நம்பர் வேணும், அதனால் ஸ்ட்ரிங் டைப்பில் ROL அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் சேம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் அந்த காலமுடைய நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், செகண்ட் காலம், அதனால் 2 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 2 டாட் செட் டெக்ஸ்ட் ரோல் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்குள்ளே இருக்க அந்த ரோல் நம்பரை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் மார்க் 1 MA1 அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துக்கிறேன். சேம் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காலம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 3 டாட் செட் டெக்ஸ்ட் MA1 அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்கிறத செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு MA2 காலம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து காலம், ஃபோர்த்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க் 3 MA3 அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஃபிஃப்த்து காலமை கெட் பண்ணி MA3குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். MA3யில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 5ல் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 4ல் MA2வில் இருக்க மார்க் டிஸ்பிளே பண்ணணும், அதனால் MA2 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். Shift F6 கொடுத்தா போதும், இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்மில் இருக்க டேபிளில் எந்த ரோ நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரோவில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்க்கு பாஸ் ஆகிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் டேபிளில் இருக்க வேல்யூஸை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.